رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீரு ஜன்னாயம். தஸ்னீம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? எந்த நேரம் உண்ணும் உணவில் பரக்கத்துள்ளது? இதுக்கான ஆன்சர் சஹர் நேரம். நமக்கு நடக்கும் ஒவ்வொரு நல்லதும் கெட்டதும் அல்லாஹ்வின் நாட்டப்படி தான் நடக்கின்றன. ஒரு துன்பம் நமக்கு வருகிறது என்றால் ஒன்று அது சோதனையாக இருக்கலாம். நம் ஈமானை பலப்படுத்த, நம் அந்தஸ்துகளை உயர்த்த அல்லாஹ் ஒரு கஷ்டத்தை கொடுத்து சோதிப்பான். இரண்டாவது, நாம் செய்த தவறின் காரணமாக அந்த துன்பம் வரலாம். அந்த துன்பத்தில் நாம் செய்யும் அமல்களை பொறுத்து, நம் செயல்களை பொறுத்து அது நீங்கி அடுத்த ஒரு நல்லது நமக்கு நடக்கும். இதுபோல் மாறி மாறி வரும். துன்பத்தை அல்லாஹ் கொடுத்து அதிலேயே நம்மை அல்லாஹ் விட்டுவிட மாட்டான். நிச்சயம் அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவான். ஒரு மனிதனுக்கு சோதனை வந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகின்றான். அப்படி சோதனை வரும்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது சபர், பொறுமை. இரண்டாவது தவக்கல், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தல். மூன்றாவது ஷுக்ர், அவனுக்கு நன்றி செலுத்துதல். அல்லாஹ்விடம் தொடர்ந்து நாம் கேட்கும் துவாக்கள் இந்த 3ஐ நமக்குள் வர வைத்துவிடும். இன்பத்திலும் துன்பத்திலும் துவா கேட்பதை ஒருபோதும் நிறுத்திவிடக்கூடாது. துன்பத்தில் நாம் கேட்கும் துவாக்கள் அந்த துன்பம் நீங்க காரணமாக இருக்கும். மனதில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கும். இன்பமான சந்தோஷமான நேரங்களில் நாம் கேட்கும் துவாக்கள் நமக்கு மேலும் மேலும் பல நல்லது நடக்க காரணமாக இருக்கும். வெறும் கஷ்டமான நேரத்தில் மட்டும் துவா கேட்காமல் நல்ல நிலையிலும் கேளுங்கள். இது உங்களுக்கு ஒரு நிலையான சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து தரும். அப்படி எல்லா நிலையிலும் கேட்கும் விதத்தில் ஒரு 2 ரப்பனா துவாக்களை சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் இதை ஓதி வந்தால் நீங்கள் எதிர்பார்க்காத என உங்கள் மனம் நிரம்பும் வகையில் அல்லாஹ் வாரி வழங்குவான். அதில் முதல் துவா, ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. இதோட மீனிங் என்னன்னா, எங்கள் இறைவா, இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. மிக சிறந்த ரப்பனா துவா இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் ஓதிய துவா. இந்த உலகம் மற்றும் மறுமை இதில் நமக்கு சந்தோஷம் தரும் மொத்த விஷயங்களும் இந்த துவாவில் நமக்கு கிடைத்துவிடும். இந்த ஒரு துவாவை நீயத் வைத்து ஓதி வரும்போது உங்கள் கடன் அடையும், நோய் நீங்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வாழ்க்கை துணை அமையும், சொந்த வீடு, சந்தோஷம் என என்ன எல்லாம் தேவை என நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அவை எல்லாம் கிடைக்கும். மறுமையில் அல்லாஹ் நமக்காக தயார்படுத்தி வைத்துள்ள அத்தனை இன்பங்களும் கிடைக்கும். பாவிகளுக்காக தயார்படுத்தியுள்ள நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அடுத்து இரண்டாவது துவா, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ஸுர்ரிய்யதி ரப்பனா வ தகப்பல் துஆ ரப்பனா இக்ஃபிர்லி வ லிவாலிதைய வ லில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ஸுர்ரிய்யதி ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. இதோட மீனிங் என்னன்னா, என் இறைவனே, தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் ஆக்குவாயாக. எங்கள் இறைவனே, என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் இறைவா, என்னையும் என் பெற்றோர்களையும் முஃமின்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் நாளில் மன்னிப்பாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா இது. இந்த ஒரு துவாவில் 2 ரப்பனா துவாக்கள் அடங்கியிருக்கு. இந்த துவாவில் நாம் நமக்காகவும், நம் பிள்ளைகளுக்காகவும், நம் பெற்றோர்களுக்காகவும் மற்றும் அனைத்து முஃமின்களுக்காகவும் துவா செய்கிறோம். தௌபா கேட்கிறோம். நம்முடைய துவாவையும் ஏற்றுக்கொள்ள அல்லாஹ்விடம் வேண்டுகிறோம். சின்ன துவா, ஆனால் கற்பனைக்கும் எட்டாத நன்மைகளை அல்லாஹ் வாரி வழங்குகிறான். நம்முடைய அன்றாட வாழ்விற்கும் இது உதவி செய்யும். நம்முடைய கணக்கு புத்தகத்தில் கோடிக்கணக்கான நன்மைகள் ஒரு நிமிடத்தில் கூடவும் இது உதவி செய்யும். பொதுவாக ரப்பனா துவாக்கள் அல் குர்ஆனில் உள்ள துவாக்கள். இதற்கு என தனி சிறப்பு உண்டு. மொத்தம் 40 ரப்பனா துவாக்கள் இருக்கு. ஒவ்வொரு நாள் ஒரு துவா என டெய்லி ஓதி வரலாம். இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிற இந்த 2ம் பெஸ்டான துவாக்கள். உங்களுக்கு தேவையான பல விஷயங்களை இது நிறைவேற்றி தரும்.
கணக்கில்லாமல் இஷ்டம் போல ஓதுங்க. அல்லாஹ்வும் கணக்கின்றி வாரி வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். தந்தை மகனுக்கு உபதேசம் செய்வதை பற்றி கூறும் சூரா எது? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.